காலையிலே வந்து பரப்புரை வந்து பயங்கரமாக களை கட்டிடுச்சு. ஏன் தெரியுமா? எருமை மாடு பன்னிக்குட்டி எல்லாம் உள்ளே புகுந்துருச்சு. யோசிச்சா அந்த எருமை மாட்டுக்கு இந்த தற்கொலைங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சரி, இப்போது சீரியஸான விஷயத்துக்கு வந்துடுவோமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் கெஞ்சி கூத்தாடி பாண்டிச்சேரியில் பர்மிஷன் வாங்கி ஒரு பரப்புரை நடத்தினார். அந்த பரப்புரையில் என்ன தான் அப்படி பிடுங்கினார் தளபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு தப்பாக ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசின மாதிரியே இருந்தது. வழக்கம் போல் டிஎம்கேவை நக்குனார். அப்புறமேல் வந்து என்ன கொடுமைன்னா, அங்கே ரங்கசாமி அரசு மிக சிறப்பாக நடக்குதான் அப்படின்னு சொன்னார். அப்புறமேல் அவரே சொன்னார், இங்கே பாண்டிச்சேரியில் வந்து தாவேக்கா அரசு தான் வரும் அப்படின்னு. ரங்கசாமி அரசு அவ்வளோ நல்லா நடத்துச்சுன்னா பாண்டிச்சேரியில் எதுக்கு தாவேக்கா வரணும்? அப்புறம் இன்னொன்று, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லையா? யோ, அந்த லூசு மோகனை நம்பாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது? அவன் எழுதி கொடுக்குறது எல்லாமே பழைய நியூஸ் பேப்பரில் இருந்தியா? அவன் புது நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்லை. எப்போ அவன் கட்சியில் சேர்ந்தானோ அப்போ இருந்து அதை விட்டுட்டான். அப்புறம் அந்த வளர்ந்தவர் லாட்ரி ரெட்டி டிஎம்கேவை கேள்வியெல்லாம் பயங்கரமாக கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? ஒரு சின்ன மாநிலமாக இருந்தால் பாண்டிச்சேரி எவ்வளோ நல்லா கவர்மெண்ட் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க டிஎம்கே. உங்கள்கிட்ட அந்த வக்கு இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்டா, காலையில் தான் புஷி மாமா அந்த திட்டு வாங்கினாரு அந்த ஒரு லேடி போலீஸ்கிட்ட. அந்த அம்மா அவரை செருப்பால் மட்டும்தான் அடிக்கலை, அவ்வளோ திட்டுச்சு. 40 பேரை கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி பச்சை பச்சையாக கேட்டுச்சு காலையில். உங்களை இதே மாதிரி காவல்துறை தமிழ்நாட்டிலையும் டீல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி அடாவடித்தனமாக திமிரா பேசுவீங்களா? மற்றபடி இந்த பரப்புரை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றுமே ஒரு முக்கியமான விஷயமோ இல்லை பாண்டிச்சேரி தேவையான விஷயமோ எதையுமே பேசுகிறேங்க. சும்மா அங்கே வந்து நின்று வழக்கம் போல் டிஎம்கே வந்து சாபம் விடணும் திட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருந்தது ஒழிய, மற்றபடி அந்த பரப்புரையே வேஸ்ட்டுங்க. ஏறுறவன்லாம் மேடை ஏறுறவன்லாம் வந்து டிஎம்கேவை திட்டுறான். எதுக்கு திட்டுறானே தெரியல. டிஎம்கேவை ஏன்டா அங்கேருந்து திட்டுறீங்க? தமிழ்நாட்டிலாம் திட்டிட்டு இருக்கீங்க. அங்கே போய் அட்லீஸ்ட் ஃபார் சேஞ்ச் அந்த ரங்கசாமி பாவம், அவர் வந்து பெரிய சட்டையை போட்டு சுற்றுவார்ல, அவரை திட்ட வேண்டியதானடா? ஏழைக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட வழி இல்லாதப்ப நீங்கள் இவ்வளோ பெரிய சட்டையை போட்டு சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்ட வேண்டியதானே? அது சரி, அவர் எப்படி திட்டுவீங்க? அவரை பற்றி எதுவும் பேச மாட்டேன் அப்படி சொல்லி தானே பர்மிஷனே வாங்கினீங்க. சரிங்க, இன்றைக்கி இவ்வளோதான். இன்னொரு நாள் வீடியோவில் பார்ப்போம்.